இங்கே வந்து கும்பிட்டா மண்ணும் பொன்னாகும், மங்களம் யாவும் சேரும்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே சிலிர்க்க வைக்கிற விஷயம் இல்லையா? இதோட வரலாறே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி நிலத்தில் ஏர் உழுதுகிட்டு இருந்தாராம். அப்போ கலப்பையில் ஒரு கல் தட்டுப்பட்டிருக்கு. என்னடா இதுன்னு தோண்டி பார்த்தா ஐயனார் சுயம்புவா காட்சி கொடுத்துருக்காரு. ஐயனாரே நேரில் வந்து, எனக்கு இங்கே கோவில் கட்டு, உங்கள் ஊரையே நான் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாராம். அப்படி உருவானது தான் இந்த சக்தி வாய்ந்த கோவில். அது மட்டும் இல்லாமல் ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவிலிருந்து ஒரு சித்தர் இங்கே வந்திருக்காரு. அவர் வேற எதுவும் சாப்பிடாம மூலிகை கஷாயத்தையே குடித்து கடும் விரதம் இருந்து யாகம் வளர்த்து இந்த ஐயனாரோட பவரை இன்னும் அதிகமாக்கியிருக்காரு. சரி, இந்த கோவிலுக்கு எப்போ போனால் நல்லாயிருக்கும்? உங்கள் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கணும்னா பௌர்ணமி அன்னைக்கு போங்க. அன்னைக்கு ஐயனாருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் பண்ணுவாங்க. பார்க்கவே அவ்வளோ திவ்யமாக இருக்கும். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு விபூதி காப்பு அலங்காரம் நடக்கும். அப்போது தரிசனம் பண்ணால் நினச்ச காரியம் நடக்குங்கிறது ஐதீகம். இங்கே இன்னொரு விசேஷமும் இருக்குது. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்கள தீய சக்தி அண்டாமல் இருக்க பேச்சியம்மனை வழிபடலாம். ஏதாவது கோரிக்கை நிறைவேறணும்னா மதுரை வீரன் கும்பிடலாம். முக்கியமாக தடைகள் விலகணும்னா கன்னிமூல கணபதிக்கு 108 கொழுக்கட்டை செஞ்சு படைக்கிற வழக்கம் இங்கே இருக்குது. டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். ஸோ அடுத்த தடவை தஞ்சாவூர் போகிறப்போ மறக்காமல் சூரக்கோட்டை போய் பரமநாத ஐயனாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம தமிழ் டூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.